அடுத்ததாக சேர்த்து கொள்ளுகிற பர்னபா என்ற ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக தருகிறேன். மனிதர்கள் நம்மை புரிந்து கொள்ளாமல் இருக்கும்போது, when the people and men never understand about us, உன்னுடைய உண்மையான நிலைமையை மனிதர்கள் விளங்கிக் கொள்ளாமல் இருக்கும்போது, when the real state is not being understood by all other men, நீ உன்னுடைய மனசாட்சியிலே நல்ல ஒரு ஜீவியம் செய்கிறாய், ஆனால் உன்னை மனிதர் குற்றம் சாட்டும் போது, you are by good conscience you are doing a good life, but when they accuse you, தேவனுடைய மனுஷனாய் நீ ஜீவிக்கிறாய், ஆனால் உன்னை சந்தேகப்படும் போது, you are living like a man of God but they have a great suspicion. இதோ உன்னை சேர்த்துக் கொள்ளுகிற ஒரு பர்னபா. And here we see about the Barnabas which would accept him. அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிப்போம். And Acts of the Apostle chapter 9 verse 27. அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்துக்கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்துக் கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்டதையும் அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். நீங்கள் வீட்டிலே போய் இந்த வசனத்தை வாசித்து நிதானமாய் புரிந்து கொள்ளுங்கள். And you go back to your home and read this portion and understand clearly. என்ன நடந்தது தெரியுமா? What happened here now? சவுல் ஒரு காலத்திலே சபையை துன்பப்படுத்தினவன். And Saul was a man once he persecuted the church. ஆனால் சவுலை தேவன் தமஸ்குக்கு போகிற வழியிலே சந்தித்தார். But while he was proceeding to the Damascus, God made him. சவுல் மனம் திரும்பி விட்டான். And even Saul repented. அவன் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமாகவே மாறிவிட்டான். And he had become a vessel chosen by the Lord. தேவன் தன்னை சந்தித்த உடனே அவன் சபைக்கு உள்ளே வராமல் அரபு தேசத்துக்கு போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And while God made him, he did not come into the church, but he went to the land of Arabs. நான் நினைக்கிறேன் ஒரு தனியான இடத்திலே போய் தேவனோடு தனியாக உறவாடி இருப்பான் என்று நினைக்கிறேன். But I think he might have went to the solitary place and you might have intercommunion with God. 3 ஆண்டுகளுக்கு பிறகு அவன் திரும்பி வந்தான். And after 3 years he returned back. அவன் தேவனுடைய பிள்ளை, இப்பொழுது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். ஆனால் சபையார் அவனை விசுவாசிக்கவில்லை. இவன் ரட்சிக்கப்பட்டவன், சவுல் விசுவாசி ஆனான் என்று சபையார் அவனை விசுவாசிக்கவே இல்லை. எல்லாரும் அவன் மேல சந்தேகப்படத்தான் தொடங்கினார்கள். Even while he came as a repentant person, as he was a chosen person, even the church did not believe, but they are skeptical and they had a suspicion over him. அவன் மேல் விசுவாசம் வைக்கவில்லை, பயம்தான் அவர்களுக்கு இருந்தது. And they did not keep faith upon him, but only the fear was dominating in their heart. சந்தேகப்பட்டார்கள். But only they had a suspicion. பவுலுக்கு இப்ப என்ன செய்ய வேண்டும் என்றே தெரியவில்லை. But even Paul don't know what to do. சபையாரும் அங்கீகரிக்கவில்லை. Even the church did not agree him. ஆனால் அந்த இடத்திலே பர்னபா பவுலை விளங்கிக் கொண்டார். But in that place Barnabas is able to understand Paul. எல்லாரும் உன்னை சந்தேகப்படும்போது, Even when all have a doubt and suspicion, உன்னை புரிந்து கொள்கிற ஒரு பர்னபாவை கர்த்தர் எழுப்புவார். and the Lord will raise a person like a Barnabas to understand you. அவர் உன்னை சேர்த்துக்கொண்டு அவர் உன்னை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லுவார். And he will take you and he will be introducing himself to somebody else. இந்த பர்னபா தான் இந்த சவுலை பற்றி சபைக்கு அறிமுகப்படுத்தினான். Only Barnabas was a person who was introducing this Paul to the church. நீ வேலை செய்கிற இடத்துல ஒருவேளை உன்னுடைய சக ஊழியர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். Even in the working place, even all your fellow workers may not able to understand you properly. உன்னுடைய பாஸ் உன்னை விளங்கிக் கொள்ளாமல் இருக்கலாம். Even your boss may not in a position to understand you. பயப்படாதே, நீ ஒரு பவுல். உன்னை ஆதரிக்கிற ஒரு பர்னபாவை கர்த்தர் எழுப்புவார். Oh, you are a Paul and God will raise a Barnabas who would support you. இந்த வசனத்தை விசுவாசிக்கிறவர்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. People who believe the words, you praise your God. இதுக்காக துதிக்கும் போது, when we praise God, நான் சொல்கிறேன், நான் இந்த விஷயத்துக்காக துதிக்கும் போது இருதயம் துடித்துக் கொண்டே துதிக்க வேண்டும். ஆண்டவரே, you praise God, your heart must be throbbing and it must be longing and praise God. அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளவு துதித்திருப்பார் தெரியுமா அந்த விஷயத்திற்காக? Even Apostle Paul, how much he would have praised God. கர்த்தாவே, யாரும் என்னை விளங்கிக் கொள்ளவில்லை, என்னை புரிந்து கொள்ள மாட்டோம் என்கிறார்கள், என்னை பழைய சவுலாகத்தான் காண்கிறார்கள், இப்பொழுது நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், ஆனால் யாருமே என்னை சபையில் உள்ள விசுவாசிகள் கூட அப்போஸ்தலர்கள் கூட மற்றவர்கள் கூட என்னை விளங்கிக் கொள்ள மாட்டோம் என்கிறார்களே. ஆண்டவரே, பயப்படாதே சவுலே, பர்னபாவை எழுப்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருப்பாரே. ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள்.
போதாது, நம்முடைய துதியின் சத்தம் பரலோகம் வரைக்கும் எட்ட வேண்டும். கர்த்தரை துதிப்போமாக. ஆமென். ஒரு நிமிடம் என்னை கவனியுங்கள். 1 minute you just ஒரே குடும்பத்திலேயே மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங்ஸ். even in the one family you have misunderstanding. சேர்ந்து ஜீவிக்கிற ஒரு வீட்டிலேயே மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங்ஸ். Even in the one place, that house itself, there is a misunderstanding. எத்தனையோ புருஷன்மார் மனைவிமாரை நம்புகிறதில்லை. Even many husbands never believe their wives. எத்தனையோ மனைவிமார் புருஷன்மாரை நம்புவதில்லை. And many wives never believe their husbands. அப்படியே வீட்டிலேயே அவர்களுக்கு சந்தேகங்கள். Even in the house itself they have suspicions and doubt. நீங்கள் உங்களுடைய இருதயம் இந்த பவுலை போல் இருந்தால் உங்களுக்காக கர்த்தர் பர்னபாவை எழுப்பி உங்களை பற்றி சாட்சி சொல்ல வைப்பார். And if you are like a Saul, God will raise a Barnabas and raise a testimony for you.